इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् स्थिरा भवतुमीश्वरपादपद्मसक्तावधूर्विरहिणीव सदा स्मरन्ति सद्भावना स्मरण दर्शन कीर्तनादिसम्मोहिदेव शिवमन्त्रजपेन विन्ते सदुपचार विधिषु अनुबोधितां सविनयां सहृदं सदुपाश्रितां मम समुद्धर बुद्धिमिमां प्रभो वरगुणेन नवोढवधूमिव नित्यं योगी मनः सरोजदलसंसारक्षमः त्वत्क्रमः सम्भूतेन कथं कठोरयमराट्वक्षकवाटक्षतिः अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं महामे मनश्चिन्तयत्येतल्लोचनगोचरं कुरु प्रभो विभो हस्तेन संवाहये. சிவானந்தர் பிரகரணத்தில் 27, 78, 79 ஸ்லோகங்கள். 77வது ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். புத்திஸ்திரா பவதும் ஈஸ்வர பாதபத்ம சக்தாவது விரகிணீவ சதாஸ்மரந்தி. பரமேஸ்வரனுடைய பாதபத்மங்கள்ல நம்ம புத்தி நிச்சயமாக நிக்கணும், இங்கொங்கும் அசையாம நிக்கணும். அது நிக்கிறதுக்காக எப்படி சர்வதா சர்வகா அவரையே நினைக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய ஒரு நினைப்பினால்தான் இவைகள்லாம் நம்ம புத்தி இங்கெங்கேயும் அசையாம இருக்கும். ஒரு இடத்துல புத்தி நின்னா அதற்கு பிறகு இந்த புத்திக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் ஏற்படுறது. என்னது? அந்த புத்தியானது ஆத்ம தத்துவ ஞானத்தை அறியக்கூடியதான சாமர்த்தியத்தை பெறுகிறது. எப்பொழுது ஞானம் வருதோ அதற்கு பிறகு அவனுக்கு அஜ்ஞானமானது போயிடுது. அஜ்ஞானம் போனா அவன் ஆனந்தமான மோட்ச நிலையை அடையலாம். ஸோ இந்த மோட்ச நிலை அடைகிறதுக்கு முக்கியமாக பக்தி. அந்த பக்தியிலிருந்து விசேஷமாக ஏகாகிரதை, மனசானது ஒரு நிலை அசையாம இருக்கணும். இந்த அசையாம இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது இங்க சொல்றது. சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி அஸ்தித்யேவோபலப்தவ்யா. என்னையும் ஆட்கொள்ளதாக ஒரு பரமாத்மா இருக்கிறார், அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அதான் சத்பாவனை. நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார், எப்படிப்பட்டதான சிரமம் இருந்தாலும் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு நாம் இவ்வளவு பாபம் பண்ணி இருக்கோமே நம்மளை ஆட்கொள்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். அது இருக்கப்படாது. ஏன்னா அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாக். எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் பகவானை சரணாகத்தை அடைஞ்சால் பகவான் நிச்சயமா காப்பாற்றுவார். அவருக்கு இவ்வளவு பாபம் பண்ணினியே இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. என்ன பண்றார்? ஓஹோ நீ திருந்து விட்ட, நான் சரணாகத்தை அடைஞ்சு விட்டேல, அதனால உங்களை மறுபடியும் பழைய பாபங்கள் கணக்கில் எடுத்துக்காம அவருக்கு ஞானத்தை கொடுக்க சித்தமா இருக்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் வச்சுக்கணும். சத்பாவனா எண்ணம் இருக்கு சார், சும்மா இருக்கக்கூடாது. ஸ்மரண கீர்த்தன தர்சன கீர்த்தனானி. ஸ்மரணம், அவரையே நினைச்சுட்டு இருக்கணும். அவருடைய குணகணங்களை மறுபடியும் மறுபடியும் நினைத்துட்டு இருக்கணும். அதுக்கு தர்சன கீர்த்தனாதி, அவருடைய திரு வடிவம் அதை பார்க்கணும். கீர்த்தனம், அவருடைய நாமஸ்மரணம் சொல்லிண்டே இருக்கணும். இப்படி சம்மோகிதேவ சிவமந்திர ஜபேன விந்தே. சம்மோகிதேவா, மோகம் அடைஞ்சா போல் வேற எங்கேயும் இங்கும் அங்கும் போகாமல் சிவமந்திர ஜபத்தினால, அந்த மந்திர ஜபத்தினால பகவானை அடையலாம். நாமஸ்மரணம் ஒரு பாயம், மந்திர ஜபம் ஒரு பாயம். நாமஸ்மரணம் எல்லோராலையும் முடியும். மந்திர ஸ்மரணம்ங்கிறது மந்திரத்தை ஆச்சாரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியமத்தோட பண்றது. இப்படி பண்ணிட்டே இருந்தோமையானால் மனசார்ந்து இங்கும் அங்கும் அசையாமல் ஒரு இடத்துல நிற்கும். எப்பொழுது மனசுக்கு ஒரு இடத்துல நிற்கக்கூடியதான ஒரு யோக்கியத்தை வந்தாச்சோ, எதை நினைக்கணுமோ அதை தவிர இன்னொன்னு கிட்ட போகாமல் இருக்கும். அந்த சமயத்துல மனசுக்கு ஏகாகிரதை ஏற்படும். அதற்கு பிறகு ஆச்சாரியன் சொன்னதான வார்த்தை இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்கும்.
அப்படின்னு அதற்காக இப்படி என் புத்தி நிக்கட்டும்னு பிரார்த்திச்சார். புத்தி ஸ்திரா பவதும் ஈஸ்வர பாத பத்மசக்தா வதூரிவ சதா ஸ்மரந்தி வரகிணீவ சதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவ சிவ மந்திர ஜபேன விந்தே. இப்ப இதற்கு முன்னால வதூமிவா அப்படின்னு அப்பொழுது கல்யாணமான பெண்மணி போல. அடுத்ததாக என்ன சொல்லிட்டு இருக்கார், அப்பொழுது புதுசாக விவாகமாயி அவர் உட்கார்த்துக்கு வந்திருக்கா கூடியதான ஒரு பெண்ணு, அவளுக்கு என்ன பண்ணுவா, பிறந்தாத்துல நல்ல குணங்களை சொல்லி கொடுப்பா பழைய நாள்ல. ஏன்னா பழைய நாள்ல சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே விவாகமாகும். 8 வருஷம் பிராமணம் உபநயிதா அப்படின்னு 8 வயசுல பையனுக்கு உபநயனம், அதே போல 8-9 வயசுல பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி இருந்தது. இப்பெல்லாம் அதுவும் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக 25, 28, 30 அப்படி வந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் அவளுக்கு புதுசாக புத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லாம போயிடுது. ஏன்னா அவளே அவளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கா. அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா பழைய நாள்ல ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒன்னா இருந்தா அப்பொழுது அவ எப்படி நடந்துக்கணுங்கிறத பெரியோர்கள் அவளுக்கு சொல்லி கொடுப்பா. இப்படித்தான் இருக்கணும், பெரியவர்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி பேசணும், அப்படியெல்லாம் என்ன தெரியாதோ இல்லையோ. அதனால அதே போலயே இவாளும் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அவளுக்கு தெரியாதுன்னு அவளை என்ன இருந்தாலும் பரவாயில்ல தெரியாதுன்னு 4 தடவை சொல்லி சரி பண்ணுவா. இப்ப பெரிய பொண்ணாக இருக்கிறதுனால நீங்க சொன்னாலும் அவ எடுத்துக்க தயாரா இல்லை. அதோட இவாளுக்கும் கோபம் வருது, இவ்வளவு வயசாகி கூட ஏன் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால விவகாரம் என்ன ஆயிடுதுன்னா, இப்ப முன்னால இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முன்னால எப்படி இருந்தது, பிறந்தாத்துல அம்மா அந்த குழந்தைக்கு என்னென்னமா இருக்கணும், இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அது என்னென்ன சொல்லி கொடுக்கறா அது மாதிரி நம்ம புத்தி இருக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்துல நம்ம காட்டி கொடுக்கற. சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம் சவினயாம் சுஹுருதம் சதுபாஸ்ரிதாம் மம சமுத்தர புத்திமிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமிவா. நவோடவதூமிவா புதிதாக விவாகமான பெண் மாதிரி. நவ ஊடம் அப்பதான் கல்யாணமாய் அனுப்பிச்சிருக்கா. அந்த பிறந்தாத்துக்குல இருந்து ஆரம்பிச்சு புக்காத்துக்கு அனுப்புற காலத்துல அந்த அம்மா மனசுக்கு கஷ்டப்பட்டு என்னதான் இருந்தாலும் 7-8 வயசு வரைக்கும் அந்த பொண்ணை வளர்த்துருக்கா. வளர்த்த பிறகு இனிமேல அவ ஆத்துக்கு அனுப்பிச்சிட்டு போற. அனுப்புறதுல சந்தோஷமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. சந்தோஷம் என்ன, விசேஷமாக அவ ஆத்துல சௌக்கியமா இருக்க போறாங்கிற ஒரு சந்தோஷம். துன்பம் என்ன, இத்தனை நாள் வளர்த்த நமக்கு மமக்காரம், அவ எப்படி இருப்பாளோன்னு ஒரு பயம். அதனால இவளுக்கு ஒரு கவலை இருந்த போதிலும் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணுங்க விவகாரம் முதல்ல சதுபச்சார விதிஷு பெரியோர்களை உபச்சரிக்க கூடியதான முறைகள். இந்த பெரியோர்கள்னு சொல்றோமே இதுல 2 வகை இருக்கு. ஒருத்தர் யாருன்னா மாமனார் மாமியார் இந்த செட் ஒண்ணு, அதை விட பெரியவா சில பேர் தாத்தா பாட்டி அப்படி இருந்தா இவர்களுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெரியோர்களுக்கு உபச்சாரம் பண்றதுன்னா அவ எதிர்க்க சமானமா உட்கார்றது, சமானமா பேசுறது, எதிர்த்து பேசுறது இவைகள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மனசுக்கு பிடிக்கல. அவ என்ன பண்றா, ஓஹோ நம்ம ஆத்துக்கு வந்திருக்கா சின்ன பொண்ணு, நமக்கு வேண்டியது பண்றா அப்படின்னு ஒரு மரியாதையா கௌரவமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். அப்படி இருந்தது. பையனும் இருந்தார், மாட்டு பொண்ணும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். பையனும் அப்படிதான் இருந்தான். இப்ப என்ன, பையனும் அப்பாக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்பா கீழே உட்கார்ந்தா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப எப்படி ஒரு மாட்டு பொண்ணுக்கு அப்ப விவகாரம் என்ன, எல்லாரும் பெரியவர்களுக்கு கௌரவிக்கிறது எனக்கூடியதான அபிமானத்துல இருந்தா. இப்படி கௌரவிக்கிறதுங்கிற அபிமானம் இருந்தா அது நல்லதான். காரணம் என்னன்னு, உங்களையும் நாளைக்கு அவ கவனிப்பா, உங்களுக்கு கீழே இருக்கிறவா கவனிப்பா. நான் பெரியவர்களுக்கு தொண்டு பண்ணினோமையானால் நமக்கும் 4 பேர் பண்ணுவா. ஆனா அது தெரிய மாட்டேங்குது. சமானமா தானே இருக்கும், எல்லாரும் ஈக்குவல் தானே அப்படி. முன்னால கீழத்தான் உட்காருவா எல்லோரும். இப்ப அப்பா மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா நான் மட்டும் ஏன் கீழே உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால அப்படி இல்லாம சதுபச்சார விதி, பெரியோர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும், அவ இடத்துல எப்படி பேசணும், சமானமா உட்கார்றதில்ல.
4 பேர் வரும்பொழுது பெரியவா இன்னொருத்தரோட பேசும்பொழுது நடுவில் தான் சேர்ந்துட்டு இருக்கிறது இல்லை. தான் பேசுறதுன்னா அவ பேசின பிறகு இந்த பக்கமா வந்து பேசுறது, இப்படின்னு விவகாரங்கள் இருந்தது பழைய நாள்ல. அது அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம், அனுபோதிதாம் நன்றாக போதிக்கப்பட்டு பெரியோர்களிடத்துல எப்படி பழகணும், எப்படி இருக்கணும். நடுவில் எதிர்த்து பேச பேர 4 பேர் எதிர்க்க பேசப்படாது. உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணுமே ஆனால் பின்னால சொல்லணும். பெரியோர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா இது இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அப்பவே அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினாதான் தேவையில்லைன்னு சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும்னார், அவளுக்கு மனசுல வேற விதமா தாக்கும். அதெல்லாம் என்ன பண்றார், அப்ப அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் அனுப்புற இப்படி பண்ணி நான் நன்னா இருக்குமே அப்படின்னு சொன்னா எடுத்துப்பா விவகாரம் முழுக்க. அப்ப சொல்லுவா இது அப்படியே பண்ணலாமா, ஆனா இப்படி பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன்னா இதான் விவகாரம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன நோ 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 நீங்க சொல்றது தப்பு, இதான் ரைட்டு அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்ன ஆறுதுன்னு புதுசா வந்து நம்ம விஷயம் தெரியாமலேயே இப்படி பேசுறாளே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். பொண்ணு தப்பு இல்லை, அவளும் இந்த பொண்ணு இடத்துல அபிமானத்தோட தான் இருக்கா. இந்த பொண்ணு நல்ல அபிமானத்தோட தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா சொல்லக்கூடியதான வழி எப்படி அது தெரியணும். அதான் அனுபோதிதாம். அனுபோதம்னு அறிவு இருக்கு, ஆனா எப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அம்மா இப்படி இப்படி சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. 4 பேர் எதிர்க்க வரும் பொழுது பேசிட்டு இருக்கும் பொழுது தானும் சேர்ந்து பேசப்படாது அப்படின்னு விவகாரம் வச்சுடுறா. இதெல்லாம் சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம். அதுக்கப்புறம் சவினயாம், எப்ப பேசினாலும் வினயத்தோட இருக்கணும். இந்த வினயம் எனக்கூடியது நமக்கு நம்ம நாட்டுல முதல்ல இருந்து வந்ததான ஒரு தர்மம். எல்லோரும் வினயமாக தான் இருக்கணும். நல்லா படிச்சதுனால கர்வம் இருக்கப்படாது. படிச்சத்தினுடைய ஒரு அழகு என்ன, வினயமா இருக்கணும். யாரோட பேசினாலும் மெல்லமா பேசணும். அந்த குரலை ஒசத்தி பேசப்படாது, மெல்லமா பேசணும். சொல்லும் பொழுதே இன்னொருத்தருக்கு மனசு தாக்கும்படி பேசப்படாது, நிம்மதியா பேசணும். இல்லைன்னா பேசாம இருக்கணும். பேசாம இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா விவகாரம் என்ன, இன்னொருத்தருடைய மனசு புண்படுத்துறா போல பேசப்படாது. அவளுக்கு இப்படி சொன்னா கோபம் வரும்னு தெரிஞ்சுட்டு வேணும்னு அப்படி பேசுற பார்த்தீங்களா இப்பொழுது, அது கூட நிச்சயமாக அவளுடைய மனசுல யாருக்கும் எப்பவும் கோபம் வராம இருக்கட்டுமே. இப்ப என்னாச்சு, நீங்க பேசினதுனால அவ கவலைப்பட்டதுனால உங்களுக்கு அதனால ஏதாவது லாபம் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணும். சவினயாம். அப்புறம் சுஹ்ருதம், சுஹ்ருத் நல்ல எண்ணம் மனசுல இருந்துட்டே இருக்கணும். அவளுக்கு கஷ்டம் வரப்படாது, யாருக்கும் கஷ்டம் வரப்படாது எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தோடயே அவளுக்கு துன்பம் வரா போல இருந்தா அதை பேசவே வேண்டாமே, அது எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமா. சுஹ்ருதம் சதுபாஸ்ரிதாம். அதோட மட்டும் இல்ல, நன்மையிலேயே நாட்டமுடையதாக இருக்கணும். நம்ம எதை பண்ணினாலும் அது நல்லதாக இருக்கணும், இந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகணும், இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லோருக்கும் ஒருத்தருக்கு சண்டை இருக்கப்படாது. நம்ம எதை பேசினாலும் எந்த சின்ன செயல் பண்ணினாலும் இது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கணும். அந்த எண்ணம் இருக்கவையால் வீட்டுல எல்லோரும் சொச்சமா இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. என்ன பண்ணிருக்காரு, அவாவா அவளுக்கு எது பிடிக்கணுமோ அப்படிதான் இருக்கணுங்க. நீங்க டிவி பார்க்கணும், நான் பார்க்கப்படாதா? நீங்க இந்த சேனல் சொன்னா நான் இன்னொன்னு மாத்தப்படாதா? எல்லாருக்கும் காமன் தானே. நான் எனக்கு பிடிச்சது நான் பார்த்துக்கணும், நீங்க பிடிச்சது உங்களுக்கு பார்த்துப்பா, உங்களுக்கு தானே இப்படின்னு சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. இப்போ வேற என்னாச்சுன்னா, நாம எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அந்த செயல்னால எல்லோருக்கும் மன சந்தோஷம் வரணும், அதுக்கு தகுந்தா போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் எனக்கூடியதான மனப்பான்மை இருக்கவே. ஆனால் வீட்டில் சண்டையே கிடையாது. வீடு முழுக்க எப்படி இருக்கணும், ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன், ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா, அந்த விட்டு கொடுத்து போறதுங்கிறது எல்லார் இடத்துலையும் இருக்கணும். எப்பவுமே அவர் தான் நான் சொன்ன பற்றி கேட்கணும்னு இருக்கப்படாது. அப்படி இவாளும் பழகுவா அவளும் பழகுவா, அப்படி சௌக்கியமா இருந்தது. அப்படி சதுபாசிதாம். அப்படிப்பட்டதான என்ன மம சமுத்தர புத்திமிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமிவா. வரகுணேன, வரனுடைய குணம்னு அர்த்தம் இல்ல, உயர்ந்ததான குணங்கள். வரகான உயர்ந்ததுன்னு அர்த்தம். உயர்ந்ததான ஒரு குணங்களை எனக்கு கொடுத்து நவோடவதூமிவா. அப்பொழுது கல்யாணம் ஆன ஒரு பெண்மணிக்கு நல்ல புத்தி இருக்குமேயானால் அவ எப்படி சௌக்கியமாக ஆனந்தமாக வீட்டுல தானும் இருப்பாளோ, மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாளோ, அதே விதமாக என் புத்தியில அது போல நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுதா. ஏன், நான் சௌக்கியமா இருக்கணும். லோகத்துல எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு நடுவுல பழக தெரியணும். ஹியூமன் ரிலேஷன்ஸ் முதல்ல தெரியணும். அதுக்கு என்ன இருக்குன்னா நல்ல குணங்கள். குணங்கள் நல்லதா இருக்குமையானால் அவன் சத்ருவா இருந்த போதிலும் கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட வரமாட்டான். அது பார்த்துக்கணும்.
உங்க இடத்துல வினயம் இருக்குமையானால், உங்க இடத்துல நல்ல குணங்கள் இருக்குமையானால், உங்க இடத்துல நல்ல விஷயங்கள் இருக்குமையானால், அவன் என்ன பண்ணுவான்? சத்ருவா இருக்கிறவன் கொஞ்ச நேரம் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சண்டை வந்ததுன்னா இவர் கெட்டவன் சொன்னா ஊரெல்லாம் யாரும் நம்ப மாட்டான். அது பார்க்கணும். இன்னார் கெட்டவர்னு அவன் 4 இடத்துல போய் சொன்னான்னா ஒத்தனும் நம்ப மாட்டான். உனக்கு தெரியாது, போயிட்டு வாங்க. அவரை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிவிடுவா. இல்லைன்னா ஏதோ இவர் சொல்லிட்டு இருக்கார், விடுங்க, அவரை பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டு இருப்பா. ஆகையால் உங்களிடத்துல நல்ல குணம் இருக்கணும், உங்க புத்தியில நல்ல குணங்கள் இருக்கமையானால் உலகத்தை நீங்க ஜெயிச்ச மாதிரி. ஆகையால் அந்த குணங்கள் நாம் வரவழைச்சுக்கணும்னு என்ன பண்ணணும்? பரமேஸ்வர அனுகிரகம் இருந்தால்தான் வரும். ஆகையால் அந்த அனுகிரகங்களுக்கு வரும்படி பண்ணுங்க. சதுபச்சார விதிஷ அனுபோதிதாம். நல்ல உபச்சாரங்கள் பெரியவர்களுக்கு எடுத்து எப்படி நாம் பழகணும், அவளுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க. வினயம், வினயம் இருக்கும்படி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த வினயமானது தானா வரணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலையும் முன்னுக்கு வர வர கர்வம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. படிச்சா கர்வம் வந்துடுறது. ஒரு தொழில் நன்னா வரும், வேலை நன்னா செய்யறான்னு சொன்னா கர்வம் வரும். ஏன்னா மற்றவர்கள்ட்ட நான் தான் பண்றேன் அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு வேற எதிர்பார்க்கிறா லோகத்துல. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க படிக்கிறது முன்னுக்கு வர்றது ஒரு பக்கம், நம்ம முன்னுக்கு வந்த பிறகு 4 பேர் இதை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறா. பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, இவனே சொல்லிக்கிறான் 4 பேர்கிட்ட, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பண்ணிட்டு இருக்கேன், 100 தரம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லப்படாது. நம்ம நாட்டுல எப்படி இருக்குன்னு, நீங்க சொல்லின்றீங்கன்னா உங்களுடைய புண்ணியம் எல்லாம் போயிட்டு தர்ம க்ஷரதி கீர்த்தனாத். நீங்க பண்ணினதான புண்ணியமும் நீங்க பண்ணினதான வசதியான பதார்த்தங்கள்லாம் 4 பேருக்கு சொல்ல சொல்ல அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிருது. அவ தெரிஞ்சுக்காமே வச்சிடணும். அவன் நீங்க இந்த காரியம் பண்ணுவோம், உங்களுக்கு இது தெரியும், எனக்கு தெரியாத 15 வருஷமா உங்களோட பழகிறேனேன்னா, சரி நீங்க பழகிறீள், அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுமா? நீங்க ஜாதகம் பார்ப்பீல, நீங்க அது பண்ணுவீல, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? என்னமோ கேட்கிறா. ஏன் சுவாமி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே? வந்ததுமே முதல்ல பயோடேட்டா கொடுத்துருவாளா, நான் என்னென்ன படிச்சிருக்கேன், என்னென்ன பண்றேன், இதெல்லாம் விவகாரம் இருக்கேன். ஆனா என்ன, அது தெரியாம இருந்து தெரியறது பார்த்தேடா, அப்ப கௌரவம் ஜாஸ்தியா. என்னமோ நினைச்சேன், இவருக்கு இதுவும் தெரியும்னு சொன்னா ஒரு சந்தோஷம், ஒரு கௌரவம். முதல்ல நம்ம சொன்னோம்னா அந்த இது வரதில்லை. ஆகையால் எப்பவுமே நம்மளை பத்தி நாம சொல்லிக்கப்படாது. ஆனா இன்னைக்கு என்ன, வரத்துக்கு முன்னாலேயே நம்மளை பத்தி நிறைய சொல்லிக்கணும்னு எதிர்பார்க்கிறா இன்னைக்கு இருக்கு. அதான் வினயம் சுஹ்ருதம் சமுபாஸ்ரிதாம். சுஹ்ருதம் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சமுபாஸ்ரிதாம், சமுபாஸ்ரிதாம் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்படி நல்ல குணங்கள். ஹே பரமேஸ்வர மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ, இப்படிப்பட்டதான புத்தியை எங்களுக்கு கொடுத்து எங்களை காப்பாத்துங்க, இந்த சம்சாரத்திலிருந்து நீக்கி விடுங்க. வரகுணே நனவோடவதூமிவா அப்படின்னு நம்ம புத்தியில நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்திக்க. இப்படி நல்ல குணங்கள் பிரார்த்திச்சாரையானால் நல்ல குணங்கள் நமக்கு பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால வரணும். அவர் அந்த குணங்களை நம்ம பிரார்த்திச்சுட்ட வரவழைச்சுட்டோமையானால் நாம் க்ஷேமமா சம்சாரத்துல வெளியில் வந்துடும். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் வார்த்தா. இப்பவே ரொம்ப நேரம் வேண்டாம், மையாவே சேததாம் அப்படின்னு என்னிடத்திலேயே ஒரு அபிமானம் இருக்கக்கூடியதான இவாளுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னதான விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காரு. இங்க அதுக்கு அடுத்தது இப்ப சொல்றார் பரமேஸ்வர, நீங்க பரமேஸ்வரர் சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசுல நீங்க தாண்டவம் ஆடுறவர். பரமேஸ்வரன் எங்க இருப்பார்? யோகிகளுடைய மனசுல இருப்பார். ஏன் யோகிகளுடைய மனசுல இருக்கார்? யோகிகள் அவ எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கார். சர்வதா சர்வ காலமும் யார நினைக்கிறாளோ அவளிடத்துல பகவான் இருந்துட்டு இருக்கார். ஞானீதோ ஆத்ம இவ மே மதம். ஏன் சொல்றார்? ஞானிகள் எப்பொழுதும் அவரையே நினைச்சுட்டு இருக்கார். அவர் நினைக்கிறதுனால பகவான் அவளையே நினைச்சுட்டு இருக்கார். அதனால சர்வதா சர்வ காலமும் நாம் யார் இடத்துல ரொம்ப அபிமானத்தோட பிரியமோட இருக்கோமோ அவளுக்கு நம்ம இடத்துல பிரியம் தானா வந்துடும். இந்த பிரியம் எனக்கூடியது நீங்க காட்டுறதுல இருக்கு. அவன் மேல கோவிச்சுக்கிறாளேன்னு சொல்லப்படாது. நீங்க பிரியத்தோட இருந்தேலையானா அவளும் உங்க இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரியம் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு தானே பிரியம் வந்துடும். அதே போல பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசுல இருந்துட்டு இருக்கார். அந்த யோகிகளுடைய மனசு எப்படி இருக்குன்னு, அவ வெகு நாட்கள் பக்தாளா இருந்தவா. யோகம்ங்கிறது ஒரே நாளே வராது.
அந்த யோகமானது வரணுமேயாலும் ரொம்ப நாள் பகவானுக்கு திருப்பணி பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் மனசு நிற்கும். அப்படி அவளுடைய மனசானது வெண்ண மாதிரி நவநீதமாக இருக்கு. அந்த யோகிகளுடைய மனசுல பகவான் இருந்துட்டு இருக்காரோ இல்லையா, அந்த யோகிகளுடைய மனசுல அவர் தாண்டவ பாடும் பொழுது அந்த அது எப்படி இருக்கு, மெத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனே சர்வதா சர்வகாலம் யோகி மனசுலயே இருந்துட்டு இருக்கே. அப்படிப்பட்டதான தாங்கள் என்ன பண்ணினேன், ஒரு நாளைக்கு கோபம் வந்து யமதர்மராஜாவை எட்டி உதைக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்கு மார்க்கண்டேய லீலையில. ஏன், மார்க்கண்டேயன் மேல அவர் பாசக்கயிறு வீசிவிட்டார். அந்த பாசக்கயிறு வீசினத்தினால் அது லிங்கத்தோடு சேர்ந்து விழுந்தது. இழுத்தார், தனக்கு ஆபத்து வந்தால் கட்டம் வந்தால் அதை பொறுத்துண்டார் பரமேஸ்வரன். ஆனா மார்க்கண்டேயனுக்கு தன்னுடைய பக்தனுக்கு தனக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினதான மகானுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வரும்படி பண்ணிவிட்டீரே அப்படின்னு நினைச்சுட்டு, அதே சமயத்துல அந்த மார்க்கண்டேயன் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணேன்னு பகவான் இடத்துல கட்டிட்டார். அந்த சமயத்துல பகவான் எழுந்துட்டார். எழுந்து என்ன பண்ணினார், அந்த யமதர்மராஜாவை எட்டி உதைச்சார். இது சாதாரணமாக தெரிஞ்ச கதை உங்களுக்கு. ஆனா யமதர்மராஜாவுடைய மார்பு எப்படிப்பட்டதுன்னு கல்லாட்டம் இருக்கக்கூடிய. ஏண்டானார், அவருடைய மார்பல ஏதாவது சிறிதேனும் ஒரு கருணை இருந்ததையானால் இன்னொருத்தரை கொல்ல முடியுமா? யமதர்மராஜானுடைய வேலை என்ன சார், யாராருக்கு சமயம் தீர்ந்து போச்சோ, இந்த உலகத்துல இருக்க வேண்டியதான காலம் முழுதோ அந்த செகண்ட்ல எடுத்துடணும். அப்ப வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கேட்டவன்னா பார்க்கப்படாது. அவருடைய தொழில் அப்படி. யமதர்மராஜா என்ன எதற்காக படைச்சு வச்சிருக்கார், ஒரு மனுஷன் அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால அவனுக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சரீரம் இருக்க, இந்த உடல் எப்படி கிடைச்சிருக்கு, அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால. இந்த ஜன்மால இத்தனை புண்ணியம் அனுபவிக்கணும், இந்தந்த சுகம் அனுபவிக்கணும், இந்தந்த துன்பத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணினதான கர்மாவனால ஃபிக்ஸ் ஆயிடுது. அதற்காக என்ன பண்ணோம், அதை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்க. அதனால்தான் வயசான காலத்துல அந்த துன்பம் இருக்கு, அது கொஞ்சமா தான் இருக்கு. கொஞ்சமா துன்பமா தான் உங்களால் தாங்க முடியல. பாருங்க, வயசான காலத்துல கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா இருந்தாலே உங்களால் தாங்க முடியல. ஆனா குழந்தைகள நான் அவ பாட்டுக்கு போயிட்டு இது என்ன ஒரு குளிரா என்ன அப்படிங்கிறோம். இவருக்கு வடவடான்னு வடங்கிறது ஒரே குளிரா தான் இருக்கு. ஆனா இவரால் தாங்க முடியல, அந்த குழந்தைகள்லாம் ஓடுறான். காரணம் என்ன, இந்த சரீரமானது வயசாயிடுச்சு. அதே மாதிரி இந்த சரீரத்துல ஏற்படக்கூடியதான இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ இவைகள்லாம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால துன்பம் வந்ததுன்னா அழப்படாது. ஏன்னா ஏதோ ஜன்மாவில் பண்ணியிருக்கோம், அதனுடைய விளைவு இப்போ வந்திருக்கு. துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த பாபமெல்லாம் போயிடுது. அப்படி நம்ம இருக்கணும். இதுதான் பெரிய தபஸ். சில பேர் பாருங்க, வந்ததுமே அது பொறுத்துக்கவே முடியாது. ஓன்னு கத்துவான், கலாட்டா பண்ணுவான், அழுவான், 100 தடவை சொல்லிட்டு இருப்பான். வேண்டாம், இந்த துன்பம் வறுமையானால் அந்த துன்பமானது எப்பொழுது வருதோ அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இது ஒரு தபஸ். ஏன் ஜன்மாந்தரத்தை பண்ணின பாபம் எல்லாம் போறது. அதுக்காக பொறுத்துட்டே இருக்கணும், டாக்டர்கிட்ட போகப்படாதுன்னு யாரும் சொல்லல. அதுக்கு பிரதீகாரம் பண்ணலாம். டாக்டர்கிட்ட போங்க, குளிரா இருந்ததுன்னா போத்திங்கோ, யார் வேண்டான்னு சொன்னா. ஆனா அதுக்காக அழ வேண்டாம். இப்படி வந்துருது, எனக்கு மட்டும்தான் வந்தது, மூதுல இருக்கெல்லாம் சௌக்கியமா இருக்காளே, அவ சௌக்கியமா இருக்கா, அதை பத்தி நீங்க சார் பண்றேன். அவளுக்கு புண்ணியம் பாபம் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல அவளுக்கும் வருது. அதே போல இன்னொருத்தருக்கு துன்பம் வறுமையானா அந்த துன்பத்தை கண்டு நீங்க கருணையோட இருக்கணும். இவனுக்கு வேணும் சார் ஜன்மாந்தது, என்ன பண்ணி என்ன ஆட்டம் ஆடினா பார்த்தேளா, வேணும் இவனுக்கு இப்படின்னு சொல்லப்படாது. ஏண்டான்னா இன்னைக்கு வந்ததான துன்பமும் இவன் பண்ணினதான கெட்ட செயலும் ஒண்ணு கூட சம்பந்தம் இல்லை. இவன் இந்த ஜன்மாவில் பண்ணியிருந்தான கெட்ட செயல இன்னொரு பிறவியில அனுபவிக்க போறான். இன்னைக்கு இவன் அனுபவிக்கிறது ஏதோ ஒரு பிறவியில பண்ணியதான பாபம், அதனுடைய பலத்தை இவன் அனுபவிக்கிறான். ஆகையால் துன்பத்தை அனுபவிக்காத நமக்கு கருணை காட்டணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் ஹெல்ப் தான் பண்ண முடியல, அவருக்கு உதவ முடியல, அட்லீஸ்ட் பாவம் கட்டப்படுறானேனாவது மனசுல நினைக்கணும். அப்படி இல்லை அவனுக்கு இன்னும் வேணும், நன்ன வேணும் அப்படின்லாம் மனசுல நினைக்கப்படாது. இப்படி யமதர்மராஜா எப்படி இருக்கார், அவருக்கு ஒரு காரியம், இந்த ஜன்மாவில யாராருக்கு அவளுடைய கர்மா முடிஞ்சு போயிடுதோ அந்த செகண்ட் அங்கிருந்து அவர் எடுத்துடணும். ஏன், அதுக்கு மேல இருந்ததையானால் அதுக்கப்புறம் சுக்கமோ துக்கமோ அவன் அனுபவிக்கிறான். அது இந்த ஜன்மாவில் அவனுக்கு இல்லையே, போன ஜன்மாவில் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அனுபவிக்கணும். உடலோட நீங்க இருக்கிற பரியந்தன் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இன்பம் துன்பம் இல்லாம உங்களால ஒரு கணம் இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால்
எந்த செகண்ட்ல பண்ணினதான் இந்த மூட்டையா இருந்து முடிஞ்சு போயிடுத்தோ, லாஸ்ட் பைசா வரைக்கும் செலவாயிடுத்தோ, இனிமேல இங்க இருக்கப்படாது, அதை எடுத்துக்கணும். எப்படிப்பட்டவனா, நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும், ஒரு புழுவா இருந்தாலும் ஒரு பெரிய யானையா இருந்தாலும் அது கணக்கு கிடையாது அவருக்கு. பிராரப்த கர்மா முடிஞ்சது, சரீரம் கீழ் வந்துடுது. சில பேர் சொல்றான் அவன் பாட்டுக்கு 6 மாசம் 1 வருஷம் அப்படியே இழுத்துட்டே கவசப்பட்டுட்டே போனார் சார். சில பேர் எப்படின்னாரு, ஆனா பிராணம் போயிடுது. என்ன புண்ணியம் பண்ணினாலும் அனாயாசேன மரணம். டெய்லி வேற பிரார்த்திச்சுக்கிறான். நீங்க பிரார்த்தனை பண்ணினத்தினாலேயோ இதனாலேயோ ஒன்றும் ஆக போறதில்லை. மரணங்கிறப்ப யாரு எப்படி வந்தாலும் அந்த ஒரு செகண்ட்ல மரண வேதனை இருக்கத்தான் இருக்கு. யாருக்கும், ஒரு ஞானிக்கு தவிர மீது எல்லோருக்கும் மரண வேதனை இருக்கு. அந்த ஒரு செகண்ட் இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போற சந்தர்ப்பத்துல ரொம்ப ஊசியில 100 ஊசினால கொத்தினா மாதிரி ஒரு வேதனை இருக்கும். ஆனா அது ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கப்படாது, ஒரு செகண்ட் தான். வாங் மனசி சம்பத்தியதே, புலன்கள்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தது. வேலை செஞ்சுட்டு இருக்க புலன்கள் ஒவ்வொன்னா உள்ள போயிடுது. கண்ணால பாக்குறதில்ல, காதால கேட்கறதில்ல, பேசினாலும் சமாதானம் சொல்றதில்ல. உறக்க கத்தி பேசினால கண்ணை அப்படியே திறந்து மறுபடியும் முடியுது. இப்ப என்னாச்சு, புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறதுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு மனசு என்ன, அந்த மனசு யோஜனை பண்றது இல்ல. சில பேர் அப்படியே இருந்துட்டு இருப்பான். யாருன்னு, பொண்ணு வரலையா அமெரிக்கால இருந்து, வேற யாரோ வரலையா ரொம்ப வேண்டியவா அப்படின்னு எதிர்பார்த்து யாரோ அந்த பொண்ணு மாதிரி பேசுவா, டக்குன்னு போயிடும். அந்த மனசுல அந்த ஒரு அபிப்பிராயம் இருந்துட்டே இருக்கும். அதுக்காக மனசு வேலை செய்யும், புலன்கள் வேலை செய்யாமல் மனசு கொஞ்ச நேரம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு என்ன, மன பிராணே, அந்த மனசு வேலை செய்யறது நின்று போயிடுது. அப்ப என்னாச்சுன்னா மூச்சு காத்து மட்டும் ஓடிண்டே இருக்கு. ஆஸ்பத்திரியில இருந்து அந்த கிராஃப் காட்டின்ண்டே இருக்கும். அப்படியே போயிட்டு ஓஹோ உலகத்துல உயிர் இருந்துட்டு இருக்கார், அவ்வளவுதான். கிராமாந்திரத்துல இருந்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தொட்டு தொட்டு பாப்பா, மூச்சு காத்து மட்டும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல உஷ்ணம் இருக்கும். பிராண தேஜசி, மூச்சு காத்து போடுறதோட நன்னா தெரியாது, ஆனா பிராணம் மட்டும் உஷ்ணமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த உள்ளங்கால நன்னா இது பண்ணி தேய்ச்சுருப்பா. திருப்பி ஞாபகத்துக்கு வருமா, வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு. ஆனா சரீரமும் சொல்லிட்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் கிருஷ்ணார்பணம் போயாச்சு அப்படின்னு அர்த்தம். தேஜ பரஸ்யாம் தேவதாயாம். அப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான லிங்க சரீரம் உங்க மனசானது, மனசு புலன்கள் பிராணங்கள் இவைகள்லாம் கிளம்பி ஒரே முறையாக இங்க இருந்து வெளிக்கிளம்புறது. அது கிளம்புறது எப்படி, இது வரைக்கும் இதயத்துக்குன்னா போயிடுது. புலன்கள் மனசுல ஒடுங்க, மனசு பிராணநடத்தை ஒடுங்க, பிராணநாத இதயத்துக்குள்ள போக, இதயத்துக்குள்ள இருந்து கிளம்பணும். அந்த இதயத்துல 101 நாடிகள் இருக்கான். சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்ய தாசாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைகா அப்படின்னு 101 நாடிகள் இதயத்தை சுத்திண்டு இருக்க. அது ஒரே ஒரு நாடி, அது இதயத்தை சுத்திண்டு மறுபடியும் வெளியில வந்து 2 தாட வழியாக அப்படியே உள்ள போய் அந்தரே நதாலு கேண்டு பிரம்மரந்திரம் உச்சங்குழிய பிச்சுண்டு வெளியில வந்திருக்கான். அதுக்கு சுஷும்னான்னு பேரு. அந்த நாடி வழியாக யார் போறாளோ அவ பிரம்மலோகத்துக்கு போறான். மற்றவர்கள் கண்ணு காது மூக்கு நாக்கை இப்படிப்பட்டதான நாடிகள் வழியா இருந்துருக்க அந்தந்த லோகத்துக்கு அவ போயிட்டே இருக்கா. இப்ப என்னாச்சுன்னு, எந்த வழியாக போகணும்னு உமக்குத்தான் தெரியாது. வெளியில இருந்தேன்னா கண்ணு இருக்கு, கால் இருக்கு, அந்த வழியாக நீங்க போறேள். இங்க இருந்து டி நகர் போகணும்னா லஸ்ஸுக்கு போய் பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி போயிட்டு இருக்க. ஆனா அப்பதான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, கண்ணு காது எல்லாம் மூடி போயிடுது, மனசும் வேலை செய்யல. இப்ப என்ன பண்ணணும், உங்களால போக முடியாது. அப்ப என்ன பண்றார், இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்காரோ இல்லையோ, அவர் பார்க்கிறார் இவனுக்கு அடுத்தது எங்க போகணும் தீர்மானம் பண்ணியாச்சு. எப்படி, இவன் யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ணியிருந்தான்னா சொர்க்கலோகத்துக்கு போவான், உபாசனை பண்ணினார்னா பிரம்மலோகத்துக்கு போவான். இத ரெண்டும் பண்ணல, வெட்டியாக சாப்பிடுறது தூங்குறது இப்படியே இருந்தா பகவான் நாமாவா சொல்லலேன்னா இந்தூர்லயே சுத்திட்டே இருக்கான். இல்ல கொடூரமான பாபங்கள் பண்ணினான், அதுக்கப்புறம் நரகாதி லோகத்துக்கு போறான். இப்படி வழிகள் இருக்கான். இப்ப என்ன பண்றார், எந்த வழியாக போகணும், எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகக்கூடியதான ரோட திறந்து விடுறான். பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் போற பிறகு டெல்லிக்கு போற ரயில் இந்த தண்டவாளம், கல்கட்டாக்கு போற ரயில் இந்த தண்டவாளம், ஹைதராபாத் போற இந்த அப்படின்னு பிரியறதோ இல்லையா ஜங்ஷன்ல. அதே மாதிரியே நம்ம இதயத்துக்குள்ள பிரியறதா 100 ஜங்ஷன் போட்டுக்காரவன். அப்ப ததோகோக்ரஜ்வலனம், அந்த நுனி மட்டும் வெல்டிங் போறது, அந்த நுனி மட்டும் எரிக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த நுனி மட்டும் தான் வெளியில வரும்.
மற்ற நொடிகள்லாம் மூடி இருக்கு. உள்ள இருக்கக்கூடியதான மனசு போகணுமே, ஆனால் அந்த எந்த வழியாக போகணுமோ அந்த வழி மட்டும் அதை வெல் பண்ணி எடுத்துருவார். அது ஓட்ட விடுறோம், அதை வழியாக போறாராம். அது புத்தியில சுஷும்னா நாடி வழியாக போகுமேயானால் அர்ச்சிடம் அபிசம்பவந்தி, சூரிய கிரணங்களை பிடிச்சுக்கிறான். சார் ராத்திரி பிராணன் விட்டார் சார், அது வரைக்கும் இங்கே இருக்காரான்னு கேட்கப்படாதீங்க. ராத்திரியும் சூரிய கிரணங்கள் இருக்குன்னு தீர்மானம். நிறைய இல்லை, அடர்த்தியா இல்லை, சிலத்தான் இருக்கு, அதை பிடிச்சுக்கிறான். அர்ச்சிடம் அபிசம்பவந்தி அர்ச்சிஷோ அஹஹா அன்ன அபூர்யமான பட்சம், அபூர்யமான பட்சான் தியான் ஷடுதங்கேஜி மாசான் தாசேபிய சம்பத்சரம் அப்படின்னு சுக்லபட்ச திதி, அதுக்கப்புறம் மாச திதி, ஷண்மாசம், ஷண்மாசம் அனப்புறம் சம்பத்சர தேவதை, இப்படின்னு வரிசையா சூரியன் வரைக்கும் போறார். சூரியன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வித்யுலோகம் வரைக்கும் போறாராம். அதுக்கப்புறம் அங்கேயே நின்று போயிட்டுறா இவெல்லாம். அந்த லோகத்திலிருந்து பிரம்மலோகம் தான் மனுஷால அமானவ பொருடா, அங்கிருந்து வந்து அவள் அழைச்சுன்னு போறான். இங்கிருந்து அழைச்சுன்னு போற இந்த அஞ்சல் மனுஷாலாம் இருக்கா பார்த்தால, கொஞ்சம் கொஞ்சமா இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே அழைச்சுன்னு போய் அங்கே விட்டுருப்பா வித்யுலோகத்துல. அதை தடி தோதி, அதுக்கப்புறம் அந்த லோகத்துல இருந்து அவ அழிச்சுன்னு போறா அப்படின்னு சொல்லு. யாருக்கு? உபாசக்காளுக்கு. மற்றவர்களுக்கு ஸ்வர்காதி லோகம் போறவா தட்சிணாயன மார்க்கத்துல போயிட்டு இருக்க. மற்றவர்கள்லாம் என்னென்ன, இந்த கீழே இருக்கக்கூடியதான ஓட்டைகள் வழியாக போறாளே, அவ இங்கேயே எப்படி நாயாகவும் பன்னியாகவும் கொசுவாகவும் எருமை இப்படி பிறந்துட்டு இறந்து பிறந்துட்டு ஜாயஸ்வமரியஸ்வயத்யே தத்ருதியம் ஸ்தானம் அப்படி. அதனால்தான் ஸ்வர்கலோகம் ஹவுஸ்ஃபுல் ஆகலைன்னு அவர். ஏன் சார் டெய்லி மனுஷெல்லாம் போயிட்டே இருக்காளா, எத்தனை பேர் பிராணன் விட்டு இருக்கா, அந்த லோகத்துக்கு தானே போறா, அந்த லோகத்துக்கு போனா அது ஹவுஸ்ஃபுல், அங்கே இடம் இல்லை, நிதானமா கொல்லுன்னு சொல்ல வேண்டாமாண்டார். எத்தனை டவுட் பாருங்க மனுஷாளுக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவா 99% 199 பேர் இங்கேயே சுத்தின்னு இருக்கான் சார், மேல் லோகத்துக்கு போகவே இல்லைன்ட்டார் அவர். உபநிஷத்தை சொல்றது, நான் என்ன பண்றது? யாரோ ஒருத்தர் தான், சில பேர் தான் பிரம்மலோகத்துக்கு போறா. உபாசகாலா இருக்கிறவா, தீர்க்க உபாசகாலா, இது தைச்சவா அவ போறா. அதே போல புண்ணியம் பண்ணினவாள்லாம் இஷ்டாபூர்த்தம், பகவானை பூஜை பண்றது, பூர்த்தம் பண்றது, கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, பகவானை பிரதோஷத்துக்கு பார்க்கறது, இப்படி இருக்கவாள்லாம் சொர்க்கலோகத்துக்கு போறான். சொர்க்கலோகத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்க, 10,000 வருஷம் 20,000 வருஷம் இருந்து விட்டு ஸ்ரீனே புண்ணிய மத்திய லோகம் பிசந்தி, மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு வரா அப்படி இருக்குது. இந்த ரெண்டும் இல்லாதவா இங்கே அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்கா. இன்னும் பாபம் பண்ணினவா, கொடூரமான பாபம் பண்ணினவாள்லாம் நரக்கலோகத்துக்கு போறா. இப்படி விவகாரம். ஆகையால் யமதர்மராஜா எப்படி இருக்கணும், அவர் கருணை காட்டப்படாது. கருணை உள்ளந்தான் அவர், ஆனா செயல்ல காட்டப்படாதவர். அவர் எப்படியே கठोरமா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இனிமையா பேசுவார், நச்சிகேதத்துக்கு உபதேசம் பண்ணுவார், எல்லாம் வரும். ஆனா காரியத்தில் மட்டும் ஸ்ட்ரிக்ட். அப்படி கொடூரமா இருக்கக்கூடிய அந்த யமதர்மராஜா இருக்காரு, அவருடைய மார்புல எட்டி உரைச்சுள் நீங்க. ஏன் மார்க்கண்டேயனுக்கு அபகாரம் பண்ணில அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சார் அவர் காரியத்தை அவர் பண்ணும் பொழுது இவர் வெட்டி உதைக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, பகவத் பக்தர்களா இருக்க அவள்கிட்ட போகாதேன்னு சொல்லிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பகவத் பக்தர்களா இருக்கிறவா, மகாவிஷ்ணு நாமாவை சொல்றவா, ராமநாமாவை சொல்றவா, சிவநாமாவை சொல்றவா, இவ பக்கத்திலேயே போகப்படாது யமதர்மராஜான்னு இருக்கு. அவர் வந்தாராம், அதனால எட்டி உதைச்சார். எட்டி உதைக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரனுடைய கால்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கான். இப்ப நம்ம மாதிரி இருக்க பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு வழக்கமானவா, நடந்து நடந்து வழக்கமானவா. எப்படி நடந்துன்னு, கல்லுலயே நடந்து, செருப்பு இல்லாம சில பேர் கல்ல நடந்து. கிராமாந்தரத்துலாம் செருப்பே போட்டுக்க மாட்டா, பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. நம்மளால ரோட்ல இங்க இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் நடக்க முடியலையே செருப்பு இல்லாம, என்னடா வியாபாரம், அப்படி பழகி விட்டேன் நீங்க. அதுலயும் எப்படி பேட்டா செருப்பு இருக்கணும், அது வேற நல்ல மெத்துன்னு இருக்கணும், இப்படின்னு வழக்கிட்டோம். நம்ம கிராமாந்தரத்துல சாதாரணமா செருப்பே போட்டுக்க மாட்டா, தினந்தோறும் வயல் வரைக்கும் நடந்து வருவா. அதனால என்னாச்சுன்னு, காலுக்கு அந்த கல்லெல்லாம் குத்தி அது அந்த அக்குபங்க்சர் மாதிரி சத்தியமா இருந்துட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுதுன்னா காலில் நடக்க முடியல சார், 2 நாள் சுழுக்கு பிடிச்சிடுது. அது எப்படி பிடிக்கும்னு, ஒழுங்கா நடந்தா பிடிக்குமோ? விவகாரம் முழுக்க நடந்தார், அதுக்கு தைலத்தை தேய்ச்சுட்டு ஏதோ பண்ணி மாத்திரை சாப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். விவகாரம் என்ன ஆச்சுன்னார், வழக்கம் இல்லாதனால. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய காலம் எப்பொழுதும் மிருதுவாக யோகிகளுடைய இதயத்திலேயே சுத்தி கொண்டிருந்தது. பரமேஸ்வரனுடைய காலம் எப்படி யோகிகளுடைய மனசுலயே இருந்தது.
யோகிகளுடைய மனசு நவநீதமாக இருக்கும். நவநீதம் அப்பொழுது களைந்து எடுக்கப்பட்டதான வெண்ணெய், அதுக்குதான் நவநீதம்னு பேர். நவநீதன் பேர் வச்சுக்கிற பார்த்தா அது எதுக்கு? இந்த வெண்ணையே அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது செங்கல் மாதிரி ஆயிடுச்சு, அடிச்சா வலிக்கும்னு. அப்படி இல்லை, எப்படி அதனால்தான் வெண்ணன்னு சொல்லாம நவநீதம் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். பட்டருங்கிறான், வேற ஏதோ வச்சுட்டு இருக்கான், விவகாரங்கள்லாம் பேர் இல்லை, அது ஒன்றும் சரியா இல்லை. ஆனா நவநீதம்ங்கிற பேருன்னா அப்பொழுது கடைஞ்சு எடுக்கப்பட்டதான வெண்ணெய். அது எப்படியே மிருதுவாக இருக்கும். அந்த மிருதுவாக உங்க மனசு இருக்குமே. ஆனால் என்ன அஜனர், பகவானுடைய பாதம் அதுல பட்டா அந்த பாதம் அப்படியே இருக்கு, அது மறந்து போகாது. அதனாலதான் நவநீத கிஷோரான்னு கிருஷ்ணனை சொல்றேன். அப்பொழுது கடைஞ்சு எடுக்கப்பட்டதான வெண்ணையில் பட்டதான காலுடையவர். அப்படி அது மனசுலயே அப்படியே இந்த பாதத்தினுடைய அடியினுடைய மார்க் அப்படியே இருக்குமா. அது மாதிரி இருக்கக்கூடியதான அவர் வெண்ணையிலேயே அப்பொழுது கடைஞ்சதான வெண்ணையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்கள். அது பரமேஸ்வரன் அந்த யமதர்மராஜாவை அடிச்சது பார்த்தேடா, அப்ப அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். துன்பத்துக்கு வழக்கப்பட்டவாளா இருந்தா பரவாயில்லை, எப்பொழுதுமே துன்பமே அடையாம ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறவர், எப்பொழுதும் தன் பாதங்களை வெண்ணையிலேயே வெண்ணெய் போன்றதான யோகிகளுடைய இதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறவர், அவருடைய பாதமானது யமதர்மராஜாவின கঠিனமாக கல் நெஞ்சியா இருக்கக்கூடியதான பட்டிருக்கமையானால் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். சம்போதேன கதம் கடோர யமராட் வட்சக்கவாடக்ஷதி அத்யந்தம் மிருதுலம் தவங்கிரியுகலம் மகாமே மனச்சிந்தயத்யேதல்லோச்சன கோச்சரம் குரு விபோ ஹஸ்தேன சம்பாஹயே நித்யம் யோகி மனஸ்ஸரோஜதள நித்யம் எப்பொழுதும் யோகி மனஸ்ஸரோஜதள சஞ்சாரக்ஷமா. யோகிகளுடைய மனசு எனக்கூடியதான தாமரை, அந்த தாமரை இதழ்களிலேயே சஞ்சரித்து இருக்கக்கூடியதான வழக்கம் உள்ளவர்கள் தாங்கள். யோகி மனசரோஜம், சரோஜம்னா தாமரை, அந்த தாமரையுடைய இதழ் தளம் சரோஜதள சஞ்சாரக்ஷமா. தாமரையினுடைய இதழிலேயே நடந்து புஷ்பங்கள்லேயே நடந்து இருக்கக்கூடியதான ஸ்வக்ரமா உங்களுடைய இந்த பாதமானது. சம்போ தேன கதம், ஹே பரமேஸ்வரா சம்போ, 4 பேருக்கு நல்லது பண்றவராச்சேப்பா நீங்க. யார நினைச்சா மனசுக்கு சந்தோஷம் வருமோ அவருக்கு சம்பு. யார் நினைச்சால் அவர் நமக்கு நல்லதை கொடுப்பாரோ செய்து கொடுப்பாரோ அவர் சங்கரர். சங்கரன் சம்கரோதி, நல்லதை நமக்கு செய்து கொடுப்பவர் சங்கரர். சம்போன்னு சொன்னேனால் நீங்க நினைச்சா நல்லது ஏற்பட்டு போயிடும், அவர் ஒன்றும் பண்ணி கொடுக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை. அப்படி இருக்கிறவராச்சே. சம்போ தேன கதம் கடோரயமராட் வட்சக்கவாடக்ஷதி, கடோரமா இருக்கக்கூடியதான யமதர்மராஜானுடைய மார்பை அடிச்சு விடல. நீங்க என்ன வலிச்சிருக்க உங்களுக்கு. சில சமயத்தில் நமக்கு தெரியாம இப்படி பண்ணிவிடும், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் என்னடா, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நாள் கூட வலிச்சுட்டே இருக்கும். சின்ன குழந்தைய தலையை கொண்டு வந்து சவத்துல முட்டிப்பான். என்னடா வியாபாரம், போன ஜென்மால ஆடை பிறந்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் அவ்வளோ கோபம்னு. ஆடுகள்லாம் பாருங்க, ஒரு ஆடு வேகம் வந்து முட்டிக்கிறது வலிக்கும். அதுதான் ஒரு தலை முட்டின்னு எடுத்த அது வலிக்கும், அது சும்மா இருக்காதா, கிடையாது. மறுபடியும் 2 வந்து சேர்ந்து வந்து முட்டிக்கிறது. அப்படியே சம்ஸ்காரம் அப்படியே இருக்கு. சில பேர் கோபம் வந்தா பாருங்க, தபையில் தலையில அடிச்சுமா. உம்ம தலையில நீங்க அடிச்சுட்டா உமக்குத்தானே வலிக்கும், தெரிய வேண்டாமா விவகாரம். இந்த லட்சணத்துக்கு படிச்சவங்க, படிக்காத இருந்தா பரவாயில்ல, படிச்சவாளுக்கு கூட கோபம் வர்ற காலத்துல தெரிய மாட்டேங்குது. பார்க்கணும், இந்த கோபமானது என்னென்ன துன்பரிக்கிறது. நான் கோபம் வந்து உங்களை வச்சுவிட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க என்னமோ அவருக்கு மூடு சரியில்லப்பா அப்படின்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கள். ஆனா விவகாரம் என்னடா, நம்ம விஷயப்பட்டோமே, அவர் திருப்பி நம்மளை வைவாரா, வேற ஏதாவது பண்ணுவாரோ, விஷத்தினால இன்னொருத்தர சொல்லி நம்ம கெட்ட பேர் வரவழைப்பாரா, இப்படி எல்லாம் மனசில் நீங்க தான் கவலை பண்ணும். ஆகையால் எப்பவுமே கோபமானது யாருக்கு வந்ததோ அவளை தான் அதிகமாக தாக்கும். உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா துன்பத்தை அதிகமா அடையிறவங்க நீங்கள், அதான் பார்த்துக்கணும். அதுக்கு ஆசிரிய நாசகம்னு பேரு கோபத்துக்கு. அதனால நம்ம கோபிச்சுண்டு யார் மேலேயும் கோபிச்சுண்டு நமக்குத்தான் நட்டம். அவருக்கு 4 வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டேன் சார், தஞ்சாவூர்ல பேசுவோம், அப்படி நறுக்குன்னு பேசிட்டேன், என்ன லாபம், நறுக்குன்னு பேசினேன். அவன் என்னாச்சு, சீப்போ நாயின் அவன் பாட்டகம் போயிட்டான், என்ன லாபம், என்ன சாதிச்சுங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால யாரையும் பேசி லாபம் இல்லை, கோபம் வந்து பிரயோஜனம் இல்லை. உண்மை கோபத்துக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அதனால என்ன லாபம். ஆகையால்
ஹே பரமேஸ்வரா இப்படி பண்ணிட்டீரே கவாடக்ஷதி அத்தியந்தம் மிருதுளம் தவங்கிரியுகளம். ஹே பரமேஸ்வரா உங்களுடைய பாதபத்மங்கள் அத்தியந்தம் மிருதுளம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு மிருதுவானது. அப்படிப்பட்டது மே மனசிந்தயதி, இதை பத்தி என் மனசு இவ்வளவு கவலைப்படுறதப்பா. ஏதல்லோச்சன கோச்சரம் குரு பிரபோ. ஹே பரமேஸ்வர என் கண்களுக்கு அது படும்படி பண்ணுங்க, உங்களுடைய பாதங்களை நாம் பார்க்கும்படி பண்ணுங்க. என்ன பண்ண போறேன் அப்படியா? கோச்சரம் குரு விபோ ஹஸ்தேன சம்பாகையே, அதுக்கு தைலத்தை தடவி கையால புடிச்சு கொடுக்குறேன். ரொம்ப வலியா இருக்குமையானால் என்ன பண்றது, பிடிச்சா ஹிதமா இருக்கு உங்களுக்கு. கையால பிடிச்சா அந்த வலிக்கு ஹிதமா இருக்கும். அதோட எல்லாம் அதை உதவி விடுறேன். அதுல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் என்ன வலி குறையட்டும் உங்களுக்கு, இந்த சகாயமாவது நான் பண்றேன் பரமேஸ்வர அப்படின்னு என்ன சொல்றாரு கடைசியில. பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்களை நான் பார்க்கணும். அவ்வளவு, இவ்வளவு கதையெல்லாம் எதுக்குன்னு. ஏ பரமேஸ்வரா உங்களுடைய பாதங்கள் என் கண்ணுக்கு தெரியறா போல பண்ணுங்க, இதானே பிரார்த்திக்க முடியும் பரமேஸ்வரனை. அதான் நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சாரமஸ்வக்ரமா. யோகி மனசுல நித்தியம் சஞ்சாரா, அதை பார்க்கணும். அப்பப்ப ஏதோ 2 நிமிஷம் தோன்றது 3 நிமிஷம் தோன்றதுன்னு இல்லையா. யோகிகள் ஆறுது யோகம் பண்றவாளுக்கு எப்பொழுதும் மனசுல சிவ தியானம் இருந்துட்டே இருக்கு, சிவனுடைய பாதங்கள் தோணிக்கொண்டே இருக்கு. இதுதான் தர்சனம்னு பேர். நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அவருடைய உருவமானது உங்க இதயத்துல எப்பொழுதும் இருக்கு. நீங்க வெளியில பார்த்துட்டு இருந்தாலும், ரோட்ல போறல், இங்க போறல், அங்கே போறல், அதை பார்க்கறல், இதை பார்க்க, ஆனா உள்ளூர் அது தெரிஞ்சுட்டே இருக்கு. இப்ப கண்ணை மூடினாலும் உள்ள தெரியலையே, இதயத்துலதான் இருக்கும், இருட்டாத்தானே இருக்க, ஏன்னா தியானம் பண்ணல. அந்த யோகம் சகத் வித்யுத்தம் உபனிஷத்து எல்லாம் என்ன சொல்றது, ஒரு தரம் உள்ள காணப்பட்டது எனால் இனிமேல மறைக்காது. எப்பொழுதும் உள்ளூர் அந்த இதயத்துல சசங்க சக்கரம் சகரீட்ட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீரோட்சணம் சாரவட்சஸ்தல சோபி கௌஸ்துபம், அப்படியே அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டே இருக்கணும். அது இருந்துட்டே இருக்கு அந்த ஸ்வரூபம். நீங்க தூங்கிட்டு இருந்த போதிலும் அந்த ஸ்வரூபம் மறையாதுன்னு. அதனால்தான் அந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் நீங்க வரவழைச்சிக்க கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. மனிதனா இருக்கிறவனுக்கு அது இருக்கு. சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தா நிச்சயமா அந்த வயசு வரத்தான் வரும், அந்த சந்தேகமே இல்லை. மகான்கள் அனுபவிச்சிருக்கா, எப்பொழுதும் அந்த ஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. அப்படி இருக்கிறவளுக்கு சதா தத்பாவ பாவிதா, சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது வேற புதுசாக அவரை நீங்க நினைக்க வேண்டாம். சதா தத்பாவ பாவிதா, எப்பொழுதும் உங்க மனசு அவரையே நினைச்சு கருதி அப்படியே இருந்து அந்த சமயத்துல எம் எம் பா விஸ்வரந்தேகம் தெஜதி அந்தே கலேபரம் தம் தமே வைத்து கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா, அந்த ஸ்வரூபம் நீங்க அடையலாம். ஆமா, நீங்க நான் சின்ன வயசுல 7-8 வயசுலயே சொல்லியிருக்கணும். இத்தனை நாள் ஆயிடுது, இப்ப எங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? கேட்காதீங்க. எப்ப வந்தாலும் சின்சியரா பண்ணினா போறோம். மனுஷனுக்கு ஏன் 100 வயசு கொடுத்திருக்கார் பகவான்? நீங்க 90 வயசு வேஸ்ட் பண்ணினாலும் அந்த 10 வருஷத்துல அடையலாம். வழி ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா என்னாச்சுன்னா மேலும் மேலும் கெட்ட எண்ணங்களை தான் வர வச்சுட்டு இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணினோம்? பகவான் நாம எவ்வளவு நேரம் சொன்னோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சொல்லிட்டு இருக்கலாமா இல்லையா? வாய் பாட்டுக்கு வாய் சொல்லிட்டே இருக்கலாமோன்னா? குழந்தைகள்லாம் சினிமா பாட்டுன்னா பாடிட்டு இருக்க போவோம், இது ஏன் பாட மாட்டேங்கிறது? பகவானுக்கு அந்த குழந்தைகளை நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்துடலாம். நீங்க சுமுகஸ்ட ஏகதந்தஸ்ட கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ட விகடோ விக்னராஜோ கணாதிப சுலபமான ஸ்தோத்திரங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமோ இல்லையா? கொடுத்துருந்தா அவ சொல்லிட்டு இருப்பாளோ இல்லையா? ஆனா என்ன, அது விடல அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கு அர்த்தமும் புரியல, அவனுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. அந்த குழந்தை பேசுறதுன்னு ஒரு சந்தோஷம், மழலை பேசுறதுன்னு கடைசியில் ரெண்டாச்சுன்னு வேற ஏதோ பேசு. தப்பு நம்ம தான். நம்ம குழந்தைக்கு நல்ல வழியில விடக்கூடிய, ஏன்னா நாமும் நல்ல வழியில இருக்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு அது வழியாக நடந்துமே ஆனால் அதுபோல் இத்தனை வருஷம் எனக்கு ஆழ்த்தே சார்னு கவலையே பட வேண்டாம். சதா தத்பாவ பாவித, நிச்சயமாக உங்களை பகவான் ஆட்கொள்வார். ஆகையால் நித்யம் யோகி மனசரோஜ தள சஞ்சார க்ஷமத்வக்ரம சம்போ தேன கதம் கடோர யமராட்வட்டக்கவாட்டி. கடோரமா இருக்கக்கூடியதான யமதர்மராஜனுடைய மார்பை நீங்க வதச்சலே பரமேஸ்வர. ஏன் அத்தியந்தம் மிருதலம் ததங்கிரியுகளம். இப்படி இருந்தாலும் உங்களுடைய பாதமானது ரொம்ப மிருதுவானது, சாதாரணமானது, எப்பொழுதுமே மிருதுவாக இருந்து வழங்கிடுது.
ஹாமே மனசிந்தயதி, அதை கண்டு என் மனசு இப்படி கவலைப்படுறது எப்படி? லோச்சன கோச்சரம் குரு விபோ, ஹே பரமேஸ்வர என் கண்ணுல விழும்படி பண்ணுங்க, நான் அதை பார்க்கட்டும். ஹஸ்தேன சம்பாஹயே, என்னுடைய 2 கைகள்னாலையும் அதை என்ன பிடிச்சு விடுறானே உங்களுடைய பாதங்களை அப்படின்னு பக்தியை காட்டுறார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் அந்த மனசுலயே பரமேஸ்வரன் இருக்கணும் என்பதற்காக அடுத்து சொல்றார். ஏஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இது மத்ராட்சாயை கிரிசிம்னி கோமலபதன்யாசம் புராபியாசிதः நோ சேத் திவ்ய கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயசத் சுசிலாதலேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவ. ஏ பரமேஸ்வரா, நீங்க கைலாசத்துல நாட்டியம் ஆடிட்டு இருக்க, எதுக்கு சுவாமி? உங்களுக்கு மேடை யாரும் கொடுக்கலையா? டிசம்பர் சீசன் வந்தா சங்கீதம் பாடுறவாளுக்கு கொடுக்கறதுல டான்ஸுக்கு அவ்வளவு ப்ரோக்ராம் கொடுக்கறது இல்லையே. ஏதோ 15 நாளைக்கு 1 நாள் 2 நாள் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஜாஸ்தி வேண்டாமா? ஏன்னா அதை விட இது ரொம்ப கஷ்டம். சங்கீதமும் தெரிஞ்சிருக்கணும், லயமும் தெரிஞ்சிருக்கணும், தாளமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாட்டியமானது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஆனா அது என்ன ஆகுதுன்னா பரமேஸ்வர ஸ்வபாவத்தை கொடுத்துடுறதான். யார் நாட்டியம் ஆடுறாளோ அவளுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த அதோட ஒன்னா போயிடுறான். அதோட ஒன்னா போறதுக்கு உபயோகப்படக்கூடிய அதான் லாஸ்யம், நிருத்தியம், நாட்டியம், தாண்டவம் அப்படின்னு பல முறைகள் இருக்கு பரதநாட்டியத்திலேயே. இதெல்லாம் மீது கூச்சிப்புடி அதெல்லாம் போகட்டும், இந்த பரதநாட்டியத்திலேயே ரொம்ப விசேஷமா சொல்றதுக்கு காரணம் என்ன? சங்கீதமோ பாகசாஸ்திரமோ அல்லது டிராயிங் சித்திரக்கலையோ இவைகளோட ரொம்ப உயர்ந்ததான ஒரு கலையாக நாட்டியமாக வச்சுட்டு இருக்கா. ஏன்? அந்த நாட்டியத்துல தாளம் இருக்கணும், கதி இருக்கணும், அதோட மட்டுமல்ல அந்த ராகத்தோட சேர்க்கணும், பாவமும் புரிஞ்சுன்னு சொல்லணும், நவரசங்களையும் எடுத்து காட்டக்கூடியதான ஒரு சுபாவம் வரணும். அந்த அளவுக்கு வரக்கூடியதான அந்த நாட்டியத்துல தாங்கள் விசேஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த நாட்டியமானது பரமேஸ்வரன் நாட்டியம் ஆடிட்டு இருக்கார். அடுத்ததாக இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. அம்பாளை கூட சாஸ்திரங்கள் எடுக்கல. அம்பாள் என்ன பண்றது? சதுஷ்டிகலா ராத்யா சதுஷ்டிகலாமை, அந்த நாட்டிய வடிவமாக அம்பாள் இருக்கார், சமானமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா எப்பவும் நாட்டியம் ஆடுறது இல்லையா? சர்வதா சர்வகாலமும் நாட்டிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா ஒருவர். இவரத்தர் பரமேஸ்வரன். இவருக்கு நாட்டியம் ஆடுறதே தொழில், எப்பொழுதும் நாட்டியம் ஆடிண்டே இருக்கார். சரி, இப்படி நாட்டியம் ஆடுறவா நீங்க எங்க? கைலாசத்துல நாட்டியம் ஆடிட்டு இருக்க, மலையில நாட்டியம் ஆடிட்டு இருக்க. அந்த மலையில பாதங்கள்லாம் குத்தாதோ, உங்க பாதத்தை கல்லெல்லாம் குத்தாதோ, எதுக்காக நீங்க நாட்டியம் ஆடுன்னு யோஜனை பண்ணினேன். உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இல்லையா? இல்ல அழகானதெல்லாம் கொடுக்க மாட்டாளா உங்களுக்கு? நீங்க நினைச்சா நீங்களே தயார் பண்ணிக்கலாமே. ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு நீங்க எதற்காக கல்லுல எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ரொம்ப நாள் யோஜனை பண்ணினேன், அப்புறம் கிடைச்சது. இது போல ஒரு பக்தன் இருக்கான், அவனுடைய மனசு கல் நெஞ்சு ஆட்டம் இருக்கு, அதுல நான் நாட்டியம் ஆட போறேன் நினைச்சுட்டு இருக்கேன். என் மனசு போல மனசுல நீங்க நாட்டியம் ஆடணும் தீர்மானம் பண்ணிவிட்டேன். அப்ப அன்னைக்கு நாட்டம் ஆடுறது கஷ்டமா இருக்குமோ இல்லையோ, அதனால இன்னைக்கே நான் பழகிக்கிறேன் அப்படின்னு கைலாச நாட்டியம் ஆடிட்டு இருக்கேன். ஜனம் ஏஷா, இந்த பக்தன் ஏஷ்யதி ஜனம், ஒரு பிறவியை எடுக்க போறான். மனோஸ்ய கடினம், இவனுடைய மனசான கல்லாட்டம் இருக்கு. தஸ்மின் நட்டானி, அவனிடத்துல அவனுடைய மனசுல நான் நாட்டியம் ஆடுவேன். இது மத்ரட்சாயை, எதற்காக? இவனையும் நான் காப்பாற்றணும். இந்த பக்தனா இருக்கிற இவனையும் காப்பாற்றணும். இவனுடைய மனசு கல்லாட்டம் தான் இருக்கு, இருந்தாலும் இவனுடைய மனசுல நான் டான்ஸ் ஆடி அதுல நாட்டியம் ஆடி இவனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு கிரிசிம்னி, அந்த மலையில கோமல பதன்யாச புரபியாசிதா. ஹே பரமேஸ்வரா, கோமல பதன்யாச, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதான் உங்களுடைய பாதங்களை அங்க கல்லுல ஆடி ஆடி பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். எதற்காக? ஒரு நாளைக்கு இந்த பக்தன் பிறக்க போறான், இவனுடைய மனசு இன்னும் கல்லாட்டமே இருக்கு. இவனுடைய கல்லாட்டம் இருக்கக்கூடியதான மனசுல நான் டான்ஸ் ஆடணும். அன்னைக்கு ஆடணும்னா அன்னைக்கு எனக்கு அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சிக்காக இன்னைக்கே கல்லுல டான்ஸ் ஆடி வழக்கிக்கிறேன். ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நட்டானி, அங்கு நாட்டியம் பண்ணுவேன். இது மத்ரட்சாயை, என்று என்னை காப்பாற்றுவதற்காக கிரிசீம்னே, மலை அடிவாரத்துல கோமல பதன்யாச,
புறா அபியாசிதா கோமலமான உங்க பதங்கள்னால டான்ஸ் வழக்கின்ற கேள் நோச்சே இல்லைன்னா நீங்க ஏன் சார் உங்க அங்கே டான்ஸ் ஆடணும் சொல்லுங்க பார்க்கலாம் நோச்சே திவ்ய குஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு எத்தனை குகைகள் இருக்கு அந்த குகைகள்லாம் புஷ்பங்கள்லாம் தானா உதிர்ந்து கீழே விழுறது இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான மல்லிக்கொடியோ மற்ற கொடிகளா இருந்தால் அதில் இருக்கிற புஷ்பத்தை நீங்க பறிக்கிறீர்கள் காட்டில் இருக்கக்கூடியதான கொடிகளோ மரங்களோ அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே இருக்கு அப்படி எத்தனை இடம் இருக்கு அங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாமோ இல்லையோ புஷ்பத்துக்கு மேல டான்ஸ் ஆடினா உங்களுக்கு நன்னா இருக்கான் அதை விட்டு அவைகள் இருக்க நோ சே திவ்ய கிரகந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு திவ்யமான தேவதைகளுடைய கிரகங்கள் இருக்கு சுமனஸ்தல்பேஷு சுமனஸ்ன்னா புஷ்பம் சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத்சத்சு எத்தனை இருக்கும் பொழுது அவைகள்லாம் விட்டு சிலாதலேஷு நடனம் இந்த கற்கள் மேல நடனம் ஆடிட்டு இருக்கே கைலாசத்துல சம்போ கிமர்த்தம் தவா இது சொல்லுங்க பார்க்கலாம் ஆகையால் எங்களை பகவான் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் பக்தனை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருக்க ஆனா இந்த நாமத்தான் அவரை நினைச்சு பார்க்கல அவர் எப்பொழுதும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு சர்வதா சர்வ காலமும் இவன் என் பக்கம் திரும்புவானோ இவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஆனா நமக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம அந்த பக்கமே திரும்பல ஏன்டா நமக்கு பார்க்கறதுக்கு 1000 காரியம் இருக்க ரோட்ல வேடிக்கை இருக்கு இல்லாத வேடிக்கை எல்லாம் டிவி கொண்டு வந்து விடுறது உங்க காத்துல எது பார்க்க வேணுமோ அது பார்க்கணும் சாயங்காலம் 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்பதான் சினிமால சரீரத்தை எரிக்கக்கூடியதான திருஷ்யம் அதை பார்த்து எது பார்க்கப்படாதுன்னு சொல்றதோ அதை பார்க்கறான் ஜனங்கள் அதோட கொய்குட்டி பார்த்துட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க என்னத்த சொல்றது அதை ஆஃப் பண்ணிட்டான்னா இதனை கிளைமேக்ஸ் இப்ப ஆஃப் பண்ண சொல்றீங்க அப்படின்னா இருக்கு லோகத்துல எது வேண்டாமோ அது பண்ணிட்டு இருக்கோம் இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எதை பார்க்கணும் பார்க்கறதெல்லாம் பத்ரங்கர்னே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பஸ்யே மாற்றவிராக இனிமையானதான் பார்க்கணும் இனிமையான நல்ல விஷயங்களை காதல கேட்கணும் அது கேட்டதுனால்தானே மனசு சௌக்கியமா இருக்கா பகவானுடைய பக்தி ஏற்படும் பகவத் பக்தி ஏற்படும் நீங்க சௌக்கியமா இருக்கலாம் வேற பகவானுக்கு ஒன்றும் லாபம் இல்லை உங்க மனசுல கொந்தளிப்பு இல்லாம இருக்கும் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எந்த கஷ்டம் வந்தாலும் பகவான் நான் தீர்த்து வைப்ப எனக்கூடியதான நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம் அப்படி இருந்ததான ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்காகத்தான் இந்த வழிகள்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்காக இந்த பகவானுடைய பக்தி பகவத் ஸ்வரூபம் நமக்கு வரணுங்கிறது ஆச்சாரியால் நமக்காக இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் யக்ஷத்யேஷஜனம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இதி மத்ரக்ஷாயை கிரிசீம்னி கோமலபதன்யாசः புரா அபியாசிதः நோ சேத் திவ்ய கிரஹந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத்சத்சு சிலாதடேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவா அப்படின்னு 80 ஸ்லோகங்கள் ஆச்சு அதுக்கு மேல ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான பாகம் இது அடுத்த சனி